ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். டேய், போலீஸ்க்கு பயந்து தான் இங்கே வந்து ஒளிஞ்சிருக்கியாடா? அட பாவி. இந்த சைக்கிள் ரேஸை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்படி நடந்த சைக்கிள் ரேஸ்க்கு நடுவில் இவர் திடீர்னு ஓடி இருந்தாரு. அட, மனுஷன் எவ்வளவு பெரிய விபத்து நடக்காம தடுத்திருக்காரு பாருங்க. அவருக்கு ஒரு லைக் கொடுப்போமே. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? என்னங்கடா இது? பின்னாடி சீட்டை கட்டி 3 பேர் உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க. டேய், இதெல்லாம் கார் கம்பெனிக்காரன் பார்த்தா மிரண்டுருவான்டா, மிரண்டு. நியூஸை ரிப்போர்ட் பண்ணும்போது வித்தியாசமா இருக்குமேனு மைக்கோட சைக்கிள் ஏறின லேடி ரிப்போர்ட்டர் சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு. பேலன்ஸ் இல்லாம மல்லாக்க கவுந்துட்டாங்க. சப்போஸ் நோ பார்க்கிங்ல வண்டியை விட்டுட்டு போனா போலீஸ் வண்டியை தூக்கிடும். அப்படி இந்த 2 பொண்ணுங்களோட பைக்கை தூக்கிட்டாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பைக்கை விட சொல்லி போலீஸ் கிட்ட கேட்டோம். அவர் முடியாதுன்ட்டாரு. அவ்வளவுதான், ஆயுதத்தை கையில் எடுத்துருச்சு அந்த பொண்ணு. பைக்கை விட சொல்லி ஒரே அழுக. ஒரு கட்டத்துல போலீஸ் மன இறங்கி பைக்கை இறக்க சொல்லிட்டாரு. இதுவே ஒரு பையன் பைக்கா இருந்தா விட்டுருப்பீங்களா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? போயிட்டு இருந்த காருக்கு எதிரில் பைக்ல வந்தவர் ஏதோ சிக்னல் காட்டியிருந்தாரு. என்னன்னு பார்த்தா எனக்கு என்ன தெரியும்? ஓ, ஸ்லோ பண்ணு, பஸ் வருதுன்னு சொல்லியிருக்காரு. நல்ல மனுஷயா நீ. டேய், டேம்ல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க பைக்கை வச்சு? இவர் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கால் ஒரு பக்கமா கோணிக்குது. ஃப்ளைட்டுக்கு லேண்டிங் கியர் வச்சிருக்கிற மாதிரி இந்த பொண்ணு பைக்குக்கு லேண்டிங் கியர் வச்சிருக்குங்க. கால் எட்டலனாலும் அசால்ட்டா பைக் ஓட்டலாமே இந்த பொண்ண மாதிரி. பொண்ணுங்களுக்கு பைக்ல ஏறி போட்டோ எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா போட்டோ எடுத்த அப்புறம் அப்படிதான் இதான் நடக்கும். நம்ம ஒழுங்கா போனாலும் இந்த ஸ்கூட்டில வர்றவங்க தொல்லை இருக்கே. போனை ஹோல்டர்ல வச்சுட்டு கோ கார்ட் ஓட்டும் போது அந்த வேகத்துல போன் கீழே விழுந்துடுச்சு. அட செம்ம. இந்த பொண்ணோட பைக் சைலன்ஸ் சத்தத்தை கேட்டு இந்த பையன் அங்க போலீஸ் நிக்கிறாங்கன்னு சொல்லி உதவி பண்ணிருந்தான். A few moments later. போலீஸும் கரெக்டா அந்த பைக்கை நிறுத்திட்டாங்க. அந்த பையன் நினைச்சிருப்பான் மாட்டிக்கிச்சுடா அந்த பொண்ணுன்னு. ஆனா அந்த பொண்ணு மின்னல் வேகத்துல பறந்துடுச்சு. நரேந்திர மோடி
சிக்னல்ல இந்த பொண்ணுங்க என்ன லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல நிக்கிறாங்களேன்னு வீடியோ எடுத்துருக்காங்க. சிக்னல் விழுந்ததும் என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அவங்க நினைச்ச மாதிரியே ரைட்ல தான் போறாங்க. முடியல. இங்க பைக்ல இந்த லேடி இண்டிகேட்டர் போட்டதுமே எதிரில கார்காரன் உஷாரா நிறுத்திட்டான். ஏன்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். அங்க எடுத்த வண்டி நேரா வண்டி என்னடா டான்ஸ் ஆடுதுன்னு பார்த்தா டயர் பஞ்சர். டிராபிக்ல நின்ன வண்டி ரொம்ப நேரமா நகராம நட் ரோட்ல அங்கேயே நின்று இருக்கு. சரி என்னன்னு கிட்ட போய் பார்த்தா வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். சரி, தலைவன் வண்டியை நிறுத்தி தூங்கிட்டு இருக்காப்புல. மறுமுறை நீ இதே போல் தூங்கினாய், மீசையை மூக்கு வழியாக விட்டு மூளையை குதறி விடுவேன், ஜாக்கிரதை. இப்பெல்லாம் இப்படிதாங்க நடக்குது. பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்தேடா. பைக்கோட மொபைல் ஹோல்டர்ல போனை வச்சுட்டு ஓட்டுவோம்ல, அப்படி இவரும் வச்சிருந்தாரு போனை. ஆனா அதுல இருந்து கலந்து போன் கீழே விழுந்துடுச்சு. ஆனந்தே சூட்டு பேருக்கு காதே கேட்க முடியுது, மூச்சு ஆங்கி எடுக்கானுவா. அவ்வளவுதான், கோவிந்தா கோவிந்தா. ரெட்டப்பாலத்துக்கிட்ட அது விழுந்துச்சே, எடுத்துக்கலையா நீங்க? ஈகோ உள்ள ரெண்டு பொண்ணுங்க ரோட்ல மீட் பண்ணிக்கிட்டா என்ன நடக்கும்? இங்க பாருங்க, திரும்புற இடத்துல அப்படியே நின்னுட்டாங்க ரெண்டு பேரும். ரெண்டு பேருக்குள்ள யாரு விட்டு கொடுக்கறதுங்கறல போட்டி. 1 hour later. இன்னுமா வீட்டுக்கு கிளம்பல நீங்க? லாம்போகினி கார் ஒண்ணு அடிலோடி பூந்து போறத பார்த்து அங்க நின்ன ஸ்டாஃப் அதிர்ச்சி ஆயிட்டாப்புல. டனல் வேலைக்காக இந்த ரோட்ல ஒரு பெரிய பைப்பை போட்டு ரோட பிளாக் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் இருக்காங்களே, இந்த வழியா தாண்டா போவோன்னு அதுக்குள்ள பூந்து போயிருந்தாங்க. அநியாயம் பண்றீங்களடா டேய். என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? ஏயோ, வண்டியை வாங்கினதுல இருந்தே தொடக்கல போல. நம்பர் பிளேட்டே தெரியல, இவனுக்கெல்லாம் எப்படி ஃபைனா போடுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இவர் காலையிலே காய்கறி லோடு ஏத்திட்டு வண்டி எடுக்கலான்னு போனப்போ காரை ஷெட்ல நிழலுக்காக விடுவோம். ஆனா இங்க காரை விட such a perfectly squared tree in my life. அந்த மரத்தை எப்படி டிசைனா வெட்டி இருக்காங்க பாருங்க. இந்த சாப்பாடு மளிகை ஜாமான்லாம் வண்டியில ஏன் சைக்கிள்ல டெலிவரி பண்ணி கூட பார்த்திருப்போம். ஆனா இங்க எதுல டெலிவரி பண்றாங்கன்னு பாருங்க. குதிரையில டெலிவரியா? ஆனா இது புதுசா இருக்கு. நல்ல ஐடியா தான். எந்த டிராபிக் சிக்னல் நிக்க வேண்டாம்ல.